பேசினா பொய்க்கு அலைய ஒரு முதலமைச்சர் போய் சொல்லலாமா? வெக்கமா இருக்கு. காமராஜர் அண்ணா ராஜாஜி உட்கார்ந்த இடத்தில் ஒரு பொய்யர் முதலமைச்சர் அங்கிய கேட்டாராம், சட்டசபையில் கேட்டாராம். பார்ட்டி ஃபண்ட் சொன்னேன், எந்திரிச்சு ஓடுறாங்க. உன்ன மூசுங்கிறதா, முட்டாளுங்கிறதா, இல்ல கிறுக்குங்கிறதா, இல்ல பொய்யாங்கிறதா ஒன்னும் புரியல. பார்ட்டி ஃபண்ட் சொல்ற எதிர்கட்சி தலைவர் எந்த சொல்ற பார்ட்டி ஃபண்ட் சொல்றீங்களே, எந்த பார்ட்டி வாங்கினாங்க, அதுக்கு என்ன ஆதாரம்? பயந்துட்டு வந்து சொல்றீங்க. நீங்க பார்ட்டி ஃபண்ட் கடந்த காலத்தில் வசூலிக்கணும்னு சொன்ன உடனே எந்த பார்ட்டி எந்த ஃபண்ட் கேட்டார். அதை சொல்ல வேண்டிய கடமை முதலமைச்சருக்கு இருக்குன்னு சொன்னார். இவர் பத்திட்டார். இவரு ஆய திறக்க மாட்டாரு. என்ன எழுதி கொடுக்குறாங்களோ ஸ்கிரிப்ட் அதை மட்டும் பேச முடியாது. அப்ப ஒண்ணும் தெரியாது. அந்த இன்னொரு தம்பி இருக்குத முந்திரி கொட்ட அந்த பையன் வந்துருச்சு, நாங்கள் எந்த பார்ட்டி என்று சொல்லவில்லை. உனக்கு வெக்கமா இல்ல? எந்த பார்ட்டி சொல்ல சொல்லுங்க. நீ எந்த பார்ட்டின்னு சொல்லி நான் ஒடியாந்துருக்க. நீ ரைட். நீ எந்த பார்ட்டி சொல்றது திப்பு இல்ல, முதுகெலும்பு இல்ல. முதுகெலும்பு இல்லாத முதலமைச்சரை வைத்துக்கொண்டு அறவை காட்ட அமைச்சரை வைத்துக்கொண்டு ஏங்கான செலவு உட்கார்ந்து வெளியே வந்தார். வேற ஒண்ணும் அதான் உண்மை. என்ன என்ன ஒண்ணும் பண்ணீங்களா? பார்ட்டி ஃபண்ட் ஓடினார் சிங்கப்பூர். இன்னும் இல்ல, நம்மளாம் நீங்க எல்லாம் எம்பியா இருந்தீங்க, நம்ம மினிஸ்டர் நம்மள ஒரு மினிஸ்டரோ எம்பியோ பார்லிமெண்ட்ல வாயை திறந்து பேசிட்டா அது வந்து மாறக்கூடாது. மாறின என்ன பண்ணுவோம்? பிரிவு கொண்டு வந்துடும். கொண்டு வந்துடும்ல. பிரிவில் இருந்து என்ன உரிமை பிரச்சனை. அதையும் ஒன்று சொன்னார் ராஜா. பார்லிமெண்ட்டுக்கு எதை வச்சு அதையும் ஒன்று சொன்னார். வெளியே போய் தப்பா பேசுறார். இது நாடாளுமன்றத்தை இழிவுபடுத்த சமம். பிரிவினர் மோசன் கொண்டு வந்துடுறாங்க. எதுக்காக முடிஞ்சு ஒன்னே ஒன்று நம்ம மனுப்பி போக வேண்டியதான். தப்பா பேச விட்டுருக்க வேண்டியதான். இதானே நல்ல கவனிங்க. படிச்சு வந்துருக்கீங்க, பஸ்ல வந்துருக்கீங்க. எனக்கு போன என்ன பண்ணி சொல்லிக்கிற ஐயா என்ன பண்றோம்? மேகதாதுக்கு ஒரு தீர்மானம் கொண்டு வர யாரு? முதலமைச்சர். மேகதாது அந்த டிடிஆர் டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கூடாது, நிறுத்தணும்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனோம். அரசாங்கம் சுப்ரீம் கோர்ட் போனோம். சுப்ரீம் கோர்ட் என்ன பண்றாங்க? முடியாது. நீங்க உச்ச நீதிமன்றத்தால் சுப்ரீம் கோர்ட்டால் உருவாக்கப்பட்டிருக்கிற சிடபிள்யூசி காவிரி வாட்டர் கமிஷன் போங்க அப்படின்னாங்க. காவிரி வாட்டர் கமிஷன் போனா ஐஏஎஸ் அதிகாரி உட்காந்துருக்காங்க. அங்க நிவாரணம் கிடைக்காது. அப்ப முதலமைச்சர் எல்லா சட்டமன்றங்களையும் கூப்பிட்டு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்க? காவிரிக்கு வேற, காவிரி நாங்க கொடுத்த ஆர்டர் வேற, அதுக்கு ஒரு கமிட்டி இருக்கு, அதுக்கு ஒரு மேலாண்மை குழு இருக்கு. ஒண்ணு அந்த குழுவுல போய் சொல்லுங்க, இல்லன்னா நீங்க மேகதாதுக்கு தனியா ஒரு ட்ரிபியூனல் கேளுங்க. சொன்னது யார்? உச்ச நீதிமன்றம். இந்த நம்ம கைகாலாற்ற முதலமைச்சர் இருக்காருல்ல, ஸ்கிரிப்ட் முதலமைச்சர், அவர் ஒரு தீர்மானம் கொண்டு வர்றாரு. அந்த தீர்மானத்தில் எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் ஒரு திருத்தத்தை முன்மொழிகிறார். நல்லா கவனிங்க. என்ன பண்ணுகிறார் என்றால், காவிரிக்கு நாம் நடுவர் மன்றம் போட்டோம், அதுல உத்தரவு கிடைச்சிருக்கு, அதுல நமக்கு இத்தனை டிஎம்சி தண்ணி கொடுக்கணும் உத்தரவு வாங்கிட்டோம். அதே மாதிரி மேகதாதுக்கும் ஒரு தனி வழக்கை போட்டு மேகதாதுக்கும் நடுவர் மன்றம் கேட்க வேண்டும் என்கிற தீர்மானத்தை சேர்த்துக் கொள்ளுங்கள். உதயநிதி சொல்ல தப்பாக இருக்கட்டும். முதலமைச்சர் சந்திரன் நீ சொல்லு, பக்கத்துல எல்லா ஐஏஎஸ் இருக்காங்களா, சீஃப் செக்ரட்டரி இருக்காங்களா? நான் சட்டமன்றத்துக்கு சொல்றேன். முதலமைச்சர் பக்கத்துல பாக்ஸ்ல சீஃப் செக்ரட்டரி, வாட்டர் ரிசோர்ஸ் செக்ரட்டரி, எல்லா செக்ரட்டரியும் வந்துட்டாங்க. இப்படி உதயநிதி சொன்ன உடனே ஒரு முதலமைச்சருக்கு மூலம் இருந்தா என்ன பண்ணிருக்கோம்? என்னென்ன பண்ணிருக்கணும்? நான் கோபத்தோட சொல்றேன். கூப்பிட்டு சைகர் என்ன காமிப்பாங்க? என்ன எல்ஓபி சொல்றாரு, அது சாத்தியமான்னு கேட்டுக்கணும்ல? கேட்கல. எந்திரிச்சு மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் சொன்னதை தீர்மானத்தில் சேர்த்துக் கொள்ளலாம். சேர்த்தாச்சு. என்ன சேர்க்கலாம்? காவிரிக்கு எப்படி நடுவர்மன்றம் போட்டீங்களோ அதே போலவே மேகதாதுக்கு ஒரு நடுவர்மன்றத்தை போடலாம். எங்களுடைய நோக்கம் என்னன்னு சொல்லிட்டுமா? இப்படி போட்டாதான் கர்நாடகத்தை கட்டுப்படுத்த முடியும். இந்த ட்ரிபியூனல் பண்ண ஒரு ட்ரிபியூனல் பண்ண 8 வருஷம் ஆகும். காவிரி ட்ரிபியூனல் வரதுக்கே 30 வருஷம் 20 வருஷம் ஆச்சா? அது மாதிரி மேகதாது ஒரு ட்ரிபியூனல் போயிடும் அப்படின்னு ரொம்ப புத்திசாலித்தனமா நம்ம கொண்டு வந்ததை இந்த முட்டாள முதலமைச்சர் சொல்லி அந்த முதலமைச்சர் ஏத்துக்கிட்டாரு. தீர்மானம் நிறைவேற்று இல்ல. நல்லா கவனிங்க.